Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB syllabus Zoology Unit 9th one. அதில் பரிணாமம் எவல்யூஷனில் வந்து எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன் என்னென்ன எவிடன்ஸ்லாம் எவல்யூஷனுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்ப்போம். அண்டு நம்ம எப்போதும் சொல்கிறது தான், நம்மளோட தமிழில் இது பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அதில் சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவல்யூஷன் இஸ் எ இன்க்ரெடிபிள் அண்டு அன்இமேஜினபிளி எ ஸ்லோ ப்ராசஸ். ரொம்ப மெதுவான ப்ராசஸ் அண்ட் யூகிக்க முடியாத அளவுக்கான ஒரு மெதுவான ப்ராசஸ் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜேபிஎஸ் ஹால்டன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டண்டான சில வேர்ட்ஸு சில சென்டென்ஸ் வந்து கேட்டு கொடுத்துட்டு கூட கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து கொடுத்துருக்கோம். எவல்யூஷன் இஸ் ஏ இன்க்ரெடிபிள் அண்ட் அன்இமேஜினபிளி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜேபிஎஸ் ஹால்டன். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரெடிபிள் அண்டு இமேஜினபிளி ஸ்லோ ப்ராசஸ்னால் ஏன்னா ஹியூமனோட லைஃப் டைமே ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே வந்து நம்ம ஹியூமனோட எவல்யூஷனை வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது முடியாத விஷயம். ஸோ நம்ம ஹியூமனாக இருந்து இன்னொரு ஹியூமனோட எவல்யூஷனை சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அனிமல்ஸ் மற்ற இதில் வந்து ரிசர்ச் பண்ணி லைஃப் டைம் வந்து கம்மியாக நம்மளோட கம்மியாக இருக்கிற அனிமல்ஸில் ரிசர்ச் பண்ணி எவல்யூஷனை பற்றி கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இன்க்ரெடிபிள் அண்ட் அன்இமேஜினபிளி ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு ஹால்டன் வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு எவிடன்சஸ் அப்படிங்கும்போது ஒரு 9 எவிடன்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா உருவமைப்பியல் மற்றும் ஒப்பீட்டு உள்ளமைப்பியல், மார்ஃபாலஜி அண்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து அதுலேயும் சப்டிவிஷன் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜி அண்டு கம்பேரிட்டிவ் அனாட்டமி, உள்ளமைப்பியல், உருவமைப்பியல் மற்றும் ஒப்பீட்டு உள்ளமைப்பியல்னால் என்னென்னா, பொதுவாக மார்ஃபாலஜி அப்படின்னா வெளிப்புற அமைப்பை குறிக்கும், அனாட்டமி அப்படிங்கிறது உட்புற அமைப்பை குறிக்கும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து உருவமைப்பியல் அண்டு ஒப்பீட்டு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி எவல்யூஷனை வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது எதுனா ஹோமோலோகஸ் அமைப்பு. ஸோ ஹோமோலோகஸ் அமைப்புனா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோமோலோகஸ் அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒத்த அமைப்புடைய வேறுபட்ட செயல்கள் அமைப்பால் ஒத்ததாக இருக்கும். இப்போ ஜெனட்டிக்ஸாக இருக்கட்டும், அனாட்டமி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், டோட்டலாக ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமாக இருக்கும். பட் செயல்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஹோமோலோகஸ் அமைப்பு, ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது எல்லாம் எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா அது காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கும், பொதுவான ஒரு மூதாதையிலேருந்து வந்ததாக வந்து இருக்கும் இது மாதிரி ஹோமோலோகஸ் அமைப்புடைய உயிர்கள் எல்லாம். அண்ட் அதோட எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கருவளர்ச்சி நிலையும் எடுத்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஹோமோலோகஸ் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கும், பட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிசிமிலராக இருக்கும். அதுதான் மீனிங். நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து 4 லிம்ப், முன்னங்கால்கள் எப்படி வந்து இருக்குது அப்படி மாடிஃபை ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். பறவையில் பார்த்தோம் அப்படின்னா முன்னங்கால்கள் வந்து இறக்கையாக மாறி இருக்கும். அது வந்து பறத்தலுக்கு, அதாவது ஏரியல் லைஃப்பை மேற்கொள்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே திமிங்கிலம் வேலில் எல்லாம் பார்த்தோன்னா ஃப்ளிப்பர்ஸாக இருக்கும். அது எதுக்காகனா நீந்துறதுக்காக இருக்கும். அது அக்வாட்டிக் லைஃப், தண்ணியில் வாழ்கிறதுக்கான தகவமைப்பாக இருக்கும். அண்ட் குதிரையில் பார்த்தோன்னா கால்கள் நல்லா லாங்கான கால்களாக இருக்கும், கால்களாக மாறி போயிருக்கும். அது வந்து எதுக்காகனா ஓடுறது, டெரஸ்ட்ரியல் ரன்னிங் லைஃப், லேண்டில் வந்து ஓடுறதுக்காக. வவ்வாலில் பெட்டாஜியமாக இருக்கும், பெட்டாஜியமாக இறக்கையாக இருக்கும். இது வந்து பறத்தலுக்காக, ஏரியல் லைஃப்பை மேற்கொள்கிறதுக்கு. அண்டு குரங்கில் மங்கியில் பார்த்தோம்னா கால்கள் கைகளாக செப்பரேட்டாக மாறி இருக்குது. இது எதுக்காகனா ஆர்போரியல் லைஃப், தொங்குறது, மரம் விட்டு மரம் தாவுறது, தொங்குறது, இதுக்காக வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கைகள் வந்து என்னென்னா நான் லோக்கோமோட்டரி ஃபங்க்ஷன்ஸ், காலில் மட்டும்தான் நடக்கிறான். கை வந்து ஒன்லி மேக்கிங் டூல்ஸ், மேனிப்புலேட்டிங், அதுக்காக ஏதாவது உருவாக்குறது, டூல்ஸை உருவாக்குறது, வேறு ஏதோ ஒரு பர்பஸ் மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்காக வந்து மாடிஃபை ஆகிருக்கு டெரஸ்ட்ரியல் லைஃப்பில். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 லிம்ப் எல்லாருக்கும் ஒன்று தான், சேமாக தான் இருக்குது. பட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போது அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அஸ் யூஸ்வலாக இருக்கிறது போல் எல்லா அனிமல்ஸுக்கும் எப்படி இருக்குது, ஹியூமரஸ் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, அல்னா இருக்குது, கார்பல், மெட்டா கார்பல், பெராஞ்சஸ். இதுதான் வந்து டோட்டலாக அந்த
லெக்ஸில் சாரி அந்த லிம்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டு ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டா கார்பல், பெலாஞ்சஸ் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் சேமாக அதே தான் இருக்குது. பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஒவ்வொரு அனிமல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி சொன்னோம், ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் மட்டும் சேமாக இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிசிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிரெயின். பிரெயினை வச்சோன்னா ஃபிஷ்ஷிலேருந்து மேமல்ஸ் வர, மீன்கள்லேருந்து பாலூட்டி வர வந்து எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்குது. எப்படின்னா ஆல்ஃபேக்டரி லோப் இருக்குது, ஆல்ஃபேக்டரி பிடங்கிள்கள் இருக்கும், பிட்யூட்டரி சுரப்பி இருக்குது, பிட்யூட்டரிக்கு அடுத்து ஆப்டிக் லோப்ஸ் இருக்குது, பெருமூளை, சிறுமூளை, வென்ட்ரிக்கிள், இது எல்லாமே ஃபிஷ்ஷிலேருந்து மேமல்ஸ் வர ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே காமனான ஒரு ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பட் அது ஒன்று ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஒன்றுலையும் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒவ்வொரு பார்ட்டும் செய்யும். ஸோ இதுவும் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஹார்ட்டுன்னு சொல்லும்போது ஃபிஷ்லேருந்து மேமல்ஸ் வர பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டோட சாம்பர்ஸ் வந்து ப்ராக்ரெசிவாக எவாலுவேட் ஆகிருக்கும். பட் அதோட அந்த என்ன சாம்பர் சொல்லும்போது ஆர்கில், வென்ட்ரிக்கிள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் செய்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்ன செய்யும்னா, இப்போ நிலத்தில் வாழ்றதுனா அதுக்கு ஒரு மாதிரி தகமஞ்சிருக்கும், அதே வந்து நீரில் வாழ்றதுனா அதுக்கு ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ சாம்பர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்னால அது டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிஷ்ஷில் பார்த்தோம்னா 2 சாம்பர்ஸ் இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஹார்ட்டோட சாம்பர்ஸ். அண்டு ஆம்ஃபிபியன்ஸ் இருவாழ்விகளில் பார்த்தோம்னா 3 இருக்கும், ஊர்வனவில் பார்த்தோம்னா 3.5 இருக்குது. அதே பறவை பாலூட்டிகளில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 4 சாம்பர்ஸ் உள்ள ஹார்ட் வந்து இருக்குது. பேசிக்காக ஹார்ட்னாலே அந்த ஆர்கில், வென்ட்ரிக்கிள் தான் எல்லாத்துலேயும். பட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தகுந்தாப்புல சாம்பர்ஸ் மட்டும் மாறுது. இதுவும் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கழுத்து முள்ளெலும்பு, சர்விக்கல் வெர்டிப்ரே அப்படின்னு வந்து சொல்லுவோம். சர்விக்கல் வெர்டிப்ரே பார்த்தோம்னா 7 தான் கான்ஸ்டண்ட்டாக எல்லா அனிமல்ஸ்லேயும் வந்து இருக்குது. பட் ஒட்டகச்சிவிங்கிலையும் ஒட்டகத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா சைஸ் அதோட கழுத்தை பார்த்தோம்னா பெரியதாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஃபுட்டுக்காக வந்து கழுத்தை நீட்டி லமார்க்கோட கொள்கையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதிலே தெரியும் அதோட பர்பஸ்க்காக ஃபங்க்ஷன்ஸ்க்கு செய்கிற செயலுக்கு தகுந்தாப்புல வந்து சைஸ் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். அண்டு திமிங்கிலத்துலையோ அண்டு பார்ப்பாய்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுலலாம் சைஸ் ரொம்ப ரெடியூஸ்டாக எக்ஸ்டிங்க்டாக வந்திருக்கும். இதில் சைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்கும். என்ன காரணம்னா அதுக்கு அது யூஸ் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனுக்கு தகுந்தாப்புல சைஸ் வேணுன்னா சின்னது பெருசாக மாறுது தவிர அதில் இருக்கிற அந்த முள்ளெலும்பு எல்லாத்துலேயுமே கான்ஸ்டண்ட்டாக 7 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து சேம், பட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிசிமிலர். நெக்ஸ்ட் இணையுறுப்பு அப்பெண்டேஜஸ்ன்னு சொல்லும்போது ராலில் பார்த்தோம், கிரஸ்டேசியாவில் பார்த்தோம்னா 19 இணையுறுப்புகள் வந்து இருக்கும் அதோட உடம்புல. அது பைராமஸ் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். 19 இணைகள் வந்து இருக்கும். அதில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இதான் அதோட ஸ்ட்ரக்சர். அடிப்படையாக என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு கீழே பாடியில் பார்த்தோம்னா பாடியோட அட்டாச் ஆகிருக்கிறது வந்து அப்பெண்டேஜஸ் பார்க்கும்போது புரோட்டோபோடைட்னு சொல்லுவோம். அந்த புரோட்டோபோடைட்லேருந்து 2 வந்திருக்கு. அதில் ஷார்ட்டாக இருக்கிறது எண்டோபோடைட்னு சொல்லுவோம், லென்த்தியாக இருக்கிறதுக்கு எக்ஸோபோடைட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய இணையுறுப்பு. பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அது யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்தாப்புல பேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ சென்சேஷன் உணர்வாக இருந்தால் ஆண்டனான்னு சொல்லுவோம், அதே வந்து ஃபீடிங்காக இருந்தால் மேண்டிபிள்னு சொல்லுவோம். அண்டு நடக்கிறதுனா பெரையோபோடுன்னு சொல்கிறோம், நீந்துறதுக்கு யூஸ் ஆகுச்சுன்னா பிளியோபோடுன்னு சொல்கிறோம், ஸ்டீரிங்க்கு யூஸ் ஆகுச்சுன்னா யூரோபோடு, அண்டு ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுச்சு அப்படின்னா அதை வந்து எப்பிபோடைட்னு சொல்லுவோம், காப்புலேஷன்னா பெட்டாஸ்மா அப்படின்னு டிஃப்ரெண்ட்டு அதோட செய்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு தகுந்தாப்புல அதுக்கு வேறு பேர் கொடுக்குறோம். தவிர பேசிக்காக அதோட அமைப்பு பார்த்தோம்னா இதே தான், புரோட்டோபோடைட்லேருந்து எண்டோபோடைட், எக்ஸோபோடைட் இந்த அமைப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ அதோட அமைப்பு எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் சேம் தான், பட் செய்கிற வேலை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மவுத் பார்ட்ஸு. அந்த இன்செக்டில் இருக்கிற மவுத் பார்ட்ஸு டிஃப்ரெண்ட் ஆகுது. கரப்பான் பூச்சி வெட்டுக்கிளியில் பார்த்தோம்னா கட்டிங் சீவிங்க்கு வந்து இருக்கும், வெட்டுறதுக்கும் உறிஞ்சுறதுக்கும். தேனீ குளவியில் வந்து நெக்டார், கலெக்டிங் நெக்டாரை வந்து எடுக்கிறதுக்காக வந்து மாடிஃபை ஆகிருக்கும். கொசுக்களில் பார்த்தோன்னா குத்தி உறிஞ்சிற டைப்பாகவும், ஹவுஸ் ஃப்ளைஸ் வந்து ஸ்பாஞ்சிங் டைப்பாகவும், பட்டர்ஃப்ளைல வந்து நெக்டார்ஸை வந்து சக் பண்ணுறதுக்காக சக்கிங் டைப்பு, உறிஞ்சுதல் டைப்லையும் வந்து இருக்குது. பட் மேஜராக பார்த்தோன்னா அதோட அமைப்பு அப்படின்னா அதில் வந்து மேண்டிபிள்ஸ் இருக்கும், லேப்ரம் இருக்கும், லேபியம் இருக்கும், ஹைப்போஃபேரிங்ஸ் இருக்கும், அண்ட் மேக்ஸில்லே. ஒரு மவுத் பார்ட்ஸை எடுத்து பார்த்தோம்னா இந்த கரப்பான் பூச்சியாக இருக்கட்டும், வெட்டுக்கிளியாக இருக்கட்டும், தேனீ, குளவி, கொசு, வீட்டி, பட்டர்ஃப்ளை எல்லாத்துலேயும் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். மேண்டிபிள், லேப்ரம், லேபியம் அண்டு ஹைப்போஃபேரிங்ஸ் அண்டு மேக்ஸில்லே அப்படிங்கிற இந்த ஆர்டர் வைஸாக தான் இருக்குது.
பட் ஆனால் பார்த்தோம்னா அது செய்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு தகுந்தாப்புல அது மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சருக்கான பாயிண்ட்ஸ் வந்து முடியுது, எக்ஸாம்பிள்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி என்ன சொன்னோம் அப்படின்னா மார்ஃபாலஜி அண்ட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னான இந்த ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்டு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிற காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கொஞ்சம் கம்மிங் சூன் சீக்கிரம் வரப்போகுது. அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.